4வது அதிகாரம் 17வது வசனம். வேதம் சொல்கிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனுஷனாக அவர் ஜனங்கள் மத்தியிலேயே அவர் வாழ்ந்தார். யோவான் மூலமாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் முதலாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். From that time on, Jesus began to preach, repent, for the kingdom of heaven has come near. So இந்த repentance-ங்கிறது it's the least thing, even in churches, even in preaching. Yes, mostly people they'll preach so many, maybe சொல்லுவாங்க, ஆழமான சத்தியத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஆனால் அந்த ரிப்பன்டன்ஸை பற்றி நம்ம இப்போ சொன்னோம்னா இது என்ன சத்தியம் என்று சொல்லும்படியாக ஜனங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே இருக்கின்ற தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்து அவர் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்திற்கே ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்திற்கே பிரவேசிக்கும்படியாக தேவன் வழிகளை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்தில் வந்து சொன்ன காரியம் முதலாக மனம் திரும்புங்கள். ஏனென்றால் ஜனங்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். ஏனென்றால் ஜனங்கள் அவ்வளவாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தபடியினாலே, அவர்கள் சேவைகள் எல்லாம் தவறு என்று உணராத காலங்கள் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை உணரும்படியாக எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், எது நன்மையான காரியம், எது பாவமான காரியம் என்பதை அறியாத ஜனங்களாக இருந்தபடியினாலே அவர்கள் அறியும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் அவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஜனங்கள் தவறு செய்யும் போது அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக அநேக பலிகளை செலுத்தி வந்தார்கள். ஒரு தப்பு பண்ணிட்ட ஒரு ஆடையோ மாடையோ ஆண்டவருக்கு தகன பலி கொடுக்க வேண்டும். ஸோ அப்படியே குற்ற நிவாரண பலி என்று அநேக பலிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அது எதற்காக என்றால், ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது அவன் தவறு செய்திருக்கிறான் என்பது அறியும்படியாக, அதை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் அதை வைத்தார். அதிலே ஆண்டவர் அவன் ஒரு மனம் திரும்புவான் என்ற நோக்கத்தோடு வைத்திருக்கக்கூடும். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தவறு செய்யும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பலிகளை கொடுத்தாங்க, மறுபடியுமாக தவறுகளை செய்து கொண்டு வந்தாங்க. ஒரு தவறு செய்தால் ஒரு பலியை கொடுக்கணும், அவ்வளோதானே, மேட்ரு முடிஞ்சுது. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக தான் இருந்தாங்க. அப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது நம்ம கார் ஓட்டி செல்லுகிறோம், 60-65 கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்தால், மைல் இருந்தால் கூட 75-80 சர்வசாதாரணமாக போவோம். அது நமக்கு ஒன்றும் அது சட்டத்தை மீறி போகிறோம் என்று நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னா ரோடு நல்லா இருக்குது, கார் எல்லோரும் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போவோம் என்று சொல்லி போயிட்டுருப்போம். ஆனால் அதே நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் தெரியும், ஐயோ $100 போச்சுதே, இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக ஓட்டணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு உண்மையிலே மனம் திரும்பாட்டா கூட ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குதே என்று சொல்லி என்ன பண்ணுவோம், சரியான வேகத்தில் போவோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் பார்த்தீர்கள் என்றால், தண்டனை கொடுத்து ஒரு மனிதனை திருத்த முடியாது, அவன் திருந்தவன் அல்ல, அவன் இருதயத்திலே ஒரு மாற்றுதல் கிடையாது என்பதை அறிந்த தேவனாக இருந்தார். அந்த காலத்தில் அப்படி தாங்க இருந்தாங்க. ஸோ இந்த காலத்திலும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஸோ அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்ற
அந்த காரியத்தை குறித்து அதிகமாக கவலைப்படாதவர்களாக நாங்கள் இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ இந்த மனம் திரும்புதல் எதற்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த உலகத்தில் வந்து மனம் திரும்புன்னு சொல்ல வந்தார்? அங்கிருந்தே சொல்லியிருக்கலாமே. ஸோ எதற்காக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று சொன்னார். தட் மீன்ஸ் அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா the kingdom of God is in hand, the kingdom of heaven is in at hand. the kingdom of God என்று சொல்லவில்லை அவர் இங்கே. அங்கே என்ன சொன்னார் என்றால் பரலோக ராஜ்யம் என்று சொன்னார். அது அது வந்து the what do you call the kingdom of heaven என்று சொன்னார். the kingdom of God என்று சொல்லவில்லை. ஒருவேளை கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்னால் மனுஷன் அவன் ஞானத்தில் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோகத்திலையும் உண்டு, பூமியிலையும் உண்டு, ஸோ எல்லா இடத்திலும் தான் ஆண்டவருடைய ராஜ்யம் உண்டு என்று சொல்லக்கூடும் என்று கூட யோசித்திருக்கலாம் ஆண்டவர். அதை யோசித்து பார்த்தேன். எதற்காக இது தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் சொல்வதற்கு பதிலாக இது கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று அதை யோசித்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கி விலகல் அதிகமாக ஆண்டவர் எழுதுனா கூட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி இல்லாமல் மாற்றுறாங்க. அதிலே உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்தை பற்றியா அல்லது பூலோக ராஜ்யத்தை பற்றியா என்று கூட பிரச்சனைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், தி கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தில் உள்ளது. அதுதான் ஆண்டவருடைய கிங்டம், ஆண்டவருடைய ராஜ்யம். இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம், இது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது என்று அதை முழுவதுமாக சரியாக சொல்லும்படியாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லாமல் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் கிளியராக சொல்லப்படுகிறது the kingdom of heaven. He didn't say the kingdom of God. ஸோ பரலோக ராஜ்யத்தில் இருக்குது ஆண்டவர் ராஜ்யம் என்று நமக்கு தெரியும். அது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அதை விளக்கும்படியாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். சங்கீதம் 11வது சங்கீதம் 4-7 வசனங்கள், 4-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது Psalm 11:4-7 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் எங்கே இருக்குதா? பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கின் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவாள். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதி மேல் பிரியப்படுகிறவர். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கும் என்று பார்க்கின்றோம். தெளிவாக சொல்கிற ஆண்டவர் அவருடைய இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பூமி பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, பாவம் நிறைந்த ஸ்தலம். அவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர். அவர் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் பரிசுத்த தேவனாக இருக்கின்றார். அவருடைய நீதி உலகத்தில் இருக்கிற நீதியை போல அல்லாமல் அவருடைய நீதி அவருடைய பரிசுத்திற்கு விட்டதாக இருக்கிறது. அதே போல சொல்றார், துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவாள். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரமாக இருக்கும் என்று. கடைசி காலங்களில் எப்படியாக நியாயத்தீர்ப்பில் போயிட்டு அவர்கள் அக்கினி கடலை போடப்படுவார்களோ அதை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இப்போ சங்கீதம் 3:4 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எங்கிருந்து கொடுத்தாரோ? பரிசுத்த பர்வதத்திலிருந்து. இன்றைக்கு அநேக நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான இடம் என்று நாம் முடிவுபட்டிருக்கிறோம். ஒருவேளை அவருடைய நாமத்தில் நாம் கூடியிருக்கிறபடியினாலே இப்பொழுது இந்த ஆலயத்தில் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடும். நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு பில்டிங், அவ்வளோதான். கேட்டீங்களா? ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். ஏன்னா இந்துக்கள் அப்படியாக தான் நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கோயிலை வச்சு பூட்டி வச்சுட்டாங்கன்னா அங்கே கடவுளை வச்சுட்டாங்க, அந்த கடவுளை அங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க சிலைகளை வைத்து விட்டு கடவுள் அங்கேயே இருக்கிறாரு நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. நாம் அவருடைய நாமத்திலே கூடும்போது அவர் நம்ம மத்தியிலே இருக்கின்றார். அங்கே போயிட்டோம்னா ஜஸ்ட் an ordinary பில்டிங். ஸோ ஆனால் தேவனுடைய நாமத்தில் வரும்போது நாம் இதை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு நம்ம நினைக்கின்றோம்.
பரிசுத்தமான காரியங்களை செய்ய நினைக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்பதை நினைக்கின்றோம். அவரை உணர முடியும், அவரோடு பேச முடியும். அவர் நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கின்றார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். எங்கே ஜீவனங்கள் உண்டோ அங்கே அவர் இருப்பாரை ஒழிய ஜீவனை இல்லாத இடத்துல ஆண்டவரை அங்கே காண முடியாது. நம்ம என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டவர் துரும்பிலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார்னு சொல்லுவாங்க. அந்த துரும்பு எங்கே போகுது? நெருப்புக்கு போகுது. அந்த தூணி எங்கே போகுது? நெருப்புக்கு போகுது. அது எப்படி ஆண்டவர் என்ன அவ்வளோ சாதாரணமான ஒரு ஆண்டவரா? அவர் நெருப்பில் போகிற ஆண்டவரா கேட்டீங்களா? ஸோ ஜீவன் உள்ள தேவனுக்கு அவர் ஆண்டவர், மரித்தவர்களுக்கு அல்ல என்று சொல்லும்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறபடியினாலே என் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு சித்தத்தின் பிரகாரமாக ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி முதலாக நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் மனம் திரும்பு, பாவிகளாக இருக்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள். ஸோ அப்படி மனம் திரும்பும்போது என்ன நடக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் மனம் திரும்பி அவரிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். So the repentance leads to forgiveness. So without the repentance there is no forgiveness. நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம கிருபையை கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது தயவை கொடுக்க முடியும். நம்ம துன்மார்க்கத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கும். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு மட்டுமன்றி நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்திற்காக அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாலுடைய பாவ மன்னிப்பு கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டவர்களோடு பார்க்க கேட்காமலே. ஆனால் இந்த ஒரு காலத்தில் ஏனென்றால் ஆண்டவர் என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், அவர்களுடைய பாவ மன்னிப்பிலே பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர்கள் என்னிடத்திலே வர வேண்டும், நான் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லும்படியாக இந்த மனம் திரும்புதல் இருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் ஒன்று தான் ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு போகப்பட வழியை உண்டாக்கும். எவ்வளவுதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், எவ்வளவுதான் தேவனை அறிந்திருந்தாலும், எவ்வளவுதான் நம் தேவனை தொழுது கொண்டிருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மனம் திரும்புதல் இல்லை என்றால் சத்தியமாக அவன் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். பாவத்தை வைத்துக்கிட்டு பாவ மன்னிப்பு இல்லாமல் யாராவது பரலோகத்துக்கு போக முடியுமா? உலகத்தில் இருக்கலாம், ஏன்னா உலகம் பாவம் நிறைந்த உலகம். அவருடைய ஸ்தலத்திலே பாவம் நுழையாது, பாவமான மனுஷன் செல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை கழுகி ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை நீதிமான்களாகவும் குற்றமற்றவர்களாக ஆண்டவர் நிறுத்தும்படியாக இந்த முதல் ஆரம்பம் நமக்கு மனம் திரும்புதல். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்படியாக மனம் திரும்புதல் எவ்வளவாக முக்கியம் என்பதை நாம் அறிந்து அதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 7வது சங்கீதம் 10-12 வசனங்களை வாசிக்கின்றேன். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. நம்முடைய கேடகம் யார்கிட்ட இருக்குன்னா, யாரு எப்படிப்பட்ட தேவன்? செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவர். அப்ப அப்படின்னா அந்த மனம் திரும்புதல் என்ன ஆகிறது? நம்ம பாவிகள் தான், நம்மகிட்ட செம்மையான இருதயம் கிடையாது. ஸோ அந்த மனம் திரும்புதல் வரும்போது நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் போது நம்ம எப்படியாக ஆகிறோம்? ஆண்டவருக்கு பார்வையில் ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதனால தான் தேவனுடைய நீதிகளை நாம் கடைபிடிக்கின்றோம். அவர் கற்பனை கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கின்றோம். நாம் தேவனை வாஞ்சிருக்கின்றோம், தேவனையே நம்பி இருக்கிறோம். நம்மை தேவனை சார்ந்தே வாழ்கிறபடியினாலே நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக நம்மிடத்திலே ஒரு செம்மையான இருதயத்தை ஆண்டவர் காணும்படியாக வாஞ்சிக்கிறார். இந்த செம்மையான இருதயம் வருவதற்கே மனம் திரும்புதல் தான் ஆரம்பமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் இல்லை என்றால் ஒரு மனுஷனுடைய இருதயம் செம்மையாக இருக்க முடியாது. அதனால தான் அந்த மனம் திரும்புதல் என்பதற்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிற காரியம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். எப்பமா நான் எதை செய்தாலும் ஆண்டவரை நான் நேசிப்பார் அப்படி இல்லை. கேட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நான் ஆண்டவரை என்னை நேசிக்கிறார்னு சொல்லுவோமா? அப்படின்னா எல்லாரும் செய்துட்டே இருப்பாங்க இல்லையா? அதிகமாக பாவம் பண்ணால் அதிகமாக ஆண்டவர் நேசிப்பார். ஸோ பாவம் அதிகமாக செய்யலாமா? நான் சொல்வது
தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். எவ்வளோ பாருங்க, ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், சாந்த குணமுள்ளவர், அவர் கிருபை பாராட்டுகிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்வார் ஆண்டவர்? தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் நாம் எவ்வளவாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எவ்வளவாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவாக நாம் அவருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த மனம் திரும்புதல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகின்றது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. எதை அசட்டை பண்ணுகிறோமா? ஆண்டவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. எதற்காக? தயவு நீ குணப்படும்படி. இந்த குணப்படும்படிங்கிறது ஆங்கிலத்தில் ரிப்பண்டன்ஸ் இருக்குது, கேட்டீங்களா? or do you disregard the riches of his kindness, the tolerance and patience, not realizing that God's kindness leads you to repentance? ஸோ இந்த குணப்படுத்தலுங்கிறது எது குணப்படுத்துமா? நம்ம ஒரு மனுஷனை எது குணப்படுத்தினா, நம்ம செய்த பாவங்களுக்கு, தப்பிதங்களுக்கு மனம் திரும்பி ஆண்டவரிட போகும்போது தேவன் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, do you disregard the riches of his kindness? ஏப்பா மனம் திரும்புன்னு சொல்கிறான், மனம் திரும்ப மாட்டேங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? You are disregarding the riches of his kindness, tolerance and patience, not realizing that God's kindness leads you to repentance. அப்போ மனம் திரும்புவதன் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து அவர் இருக்கின்ற the riches of his grace and the mercy, the kindness we receive. ஆண்டவர் அவளுக்கு கிருபை பாராட்டுற தேவனாக இருக்கின்றார். உன் மன கடினத்திற்கு, குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினாயை குவித்துக் கொள்கிறாயே. எவ்வளோ கண்டித்தமான வேலை! நாளைக்கு நமக்கு தெரியும், ஒரு நியாய தீர்ப்பு என்று உண்டு. நியாய தீர்ப்பில் ஒன்று பரலோகராஜ்யம், இன்னொன்று நரகம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, உன் மன கடினத்திற்கு, குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. You don't have the repentance, you are the rebellious. You don't have the repentance to repent for the sin. அந்த மாதிரி நிறைய ஜனங்களை பார்த்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நான் மனம் திரும்பணும் அப்படிம்பாங்க. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட என்னப்பான்னு இப்படி ஒரு கொலை பண்ணிட்டியே, அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் என்ன கதியாகிறது, கொஞ்சம் நீ நினச்சி பார்த்தியான்னா சொல்லுவான், கொலை பண்ணுறதுக்கு எனக்கு ரீசன் இருக்குது, ஸோ ஐ ஜஸ்டிஃபை அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணுறது பாருங்களா, எவ்வளோ ஒரு குடும்பத்தையே ரோட்டு கொண்டு வந்துடுனா, ஒரு மனுஷனுடைய ஜீவனை போயிடுது. அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறவங்க கூட கேட்டால் சொல்கிறான், நான் கொலை பண்ணல, தப்பு கிடையாது, இவன் சாக வேண்டிய ஆள் அப்படிங்கிறான். அப்படி இருக்கிறாங்க ஜனங்கள். சில சமயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மனம் திரும்புறதுக்கு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, இன்னொருத்தர் தப்பு பண்ணாங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன், அப்புறம் நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கின்றேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைகள் பார்த்தீர்கள் என்றால் நான் பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஒருவேளை நாம் தப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம். மற்றவங்க நமக்கு மேலே ஏதாவது விரோதமான ஒரு காரியத்தை சொல்லும்போது கோபம் வரத்தான் செய்யும், கோபத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும், நான் தப்பு பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் கோபப்பட்டிருக்க கூடாது என்று மனம் திரும்ப வேண்டும். ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எவ்ரி ஒன் லைக் தட் ஒன்லி. ஏனென்றால் ஒன்று சொல்கிற, ராத்திரியில் படுக்க போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னிங்க என்று சொல்லி படுங்க.
ஒருவேளை அப்படி படுக்காம நீங்கள் சரிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சண்டை வந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்காம இங்கே படுத்துட்டு அடுத்த நாள் எந்திரிக்கலைன்னா அங்கேயும் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஏன்னா பாவத்தை கட்டிக்கிட்ட பரலோகம் போக முடியாது, பாவம் பண்ணி போயிலையே. ஸோ எவ்ரி டைம் தட் யூ ஹேவ் டு ரிப்பென்ட். அது கேட்டிங்களா, மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை. எப்பப்போ தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அன்றைக்கி ரிப்பென்ட் பண்ணி ஆண்டோட ஒப்புரவாகணும். பை சான்ஸ் மறந்து போயிட்டு ராத்திரி டயர்டாக இருக்குன்னு சொல்லி காலையில் டேயில் பண்ண எல்லாம் தப்பெல்லாம் நம்ம பாவம் பண்ணி பண்ணலன்னு தூங்கிட்டோன்னு வச்சுக்குவாங்க. காலையில் எந்திரிக்கலாம் முடிஞ்சு போச்சு கதை, ரட்சிப்பெல்லாம் எங்கேயோ போயிட்டுது. அதனால் தான் சொல்வது மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, but because of your hard and unrepentant heart, you are storing up wrath against yourself for the day of wrath, when God's righteousness judgment will be released. நமக்கே நம்ம ஆளுடைய கோபாக்கனி என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்கிறோம், வாலண்டியராக எடுத்துக்கொள்கிறோம், ரிப்பெண்டன்ஸ் இல்லைன்னாச்சுன்னா. ஸோ அதனால் what I want to focus this one, everyone, we are not righteous people. எல்லாருமே தப்பு பண்ணுறோம், எல்லாருமே சில சமயங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ தப்பு பண்ணிட்டுல உணர்ந்து நீ மனம் திரும்பு, ஏன்ட்ட வா. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். என்ன வருத்தப்பட்டு நம்ம பாரம் சுமக்கிறோம்? தலையில் என்ன ஏதாவது தினமும் என்னத்தையாவது ஒரு ஹெவியான திங்ஸை தூக்கிட்டு போகிற மக்களை இறக்கி வைக்கிறதுக்கு. அதை விட மேலான வெயிட் எது? உள்ளே இருக்கிற பாவம். பாவம் நம்மளை அப்படியே கீழே இழுத்து எங்கே போகும்? பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும், மேலே கொண்டு போகாது. நம்ம மேலே போகணும்னு நினச்சா கூட பாவம் நீ எப்போ அங்கே இல்லை உனக்கு இடம் அப்படின்னு கீழே நம்மளை கொண்டு போயிடும். கேட்டிங்களா? அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும்போது இட் வில் பி வெரி லைட். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நைட்டில் ஒருவேளை எவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். இல்லைன்னா மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு தூக்கமே வராது. என்னன்னா பிரச்சனை, ராத்திரி தூக்கமே வரல, மனம் திரும்பலை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலை. அப்புறம் எப்படி சமாதானம் இருக்கும்? எப்போ தூக்கம் வரும்? தூக்கம் வர முடியாது. கேட்டிங்களா? ஸோ தட் இஸ் அ திங் தட் காட் tells us how to do that. இங்கே ஒரு ஆளை பார்க்குறோம், அவர் பெரிய ஆசாரியன். அந்த ஆசாரியன் பற்றி பேச வேண்டாம் கூட, ஆசாரியன் தான் நமக்கு வருது. வேறு படி இது பைபிள் எழுதியிருக்குது. நான் வேறு யாரையும் எடுத்து தப்பு சொல்லலை. ஏலி என்ற ஒரு ஆசாரியன், ஆண்டவர் அவனை அநேக ஜனங்களிலிருந்து அவனை பிரித்தெடுத்து, எனக்கு நீ ஆசாரியனாக இருப்பா, என்னுடைய ஆலயத்தில் எல்லாம் நீ பலிகளை கொடுக்கும்படியாக பொறுப்புகளை கொடுத்து வைத்தார். வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம், அப்புறம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், ஒரு 10வது வசனம், கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை நான் இப்போதான் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சு, கர்த்தரோட வழக்காடுகிறது. சில சமயம் ஜனங்கள் இருக்காங்க, அவங்க மனுஷர்கள்ட்ட மட்டும் போட மாட்டாங்க, கர்த்தரோடையும் வழக்காடுவாங்க. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறேன்னு எனக்கு ஏன் செய்யலை? நீங்கள் என்ன கடவுள் தானா? எங்களை பார்க்குறீங்களா அல்லது கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் பேசாமல் இருக்கீங்க? எப்படி இல்லாமல் ஆண்டவரை என்ன இல்லாமல், ஏன்னா ஆண்டவர் உடனே தண்டிக்க போகிறது இல்லை, மனுஷன்னா நிறையா போட்டு விட்ருவான். ஸோ ஆண்டவர்கிட்ட எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் கேட்கலாம், அப்படி தானே? இல்லை, சொல்லப்படுது கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று 10வது வசனம். 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏகோகத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்தருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? ஆலயத்தில் எல்லாம் வர்றது எல்லாமே ஆசாரியனுக்கு தான். அவ்வளோ சொல்றது, நீ இதை சாப்பிட்டு கொழுத்து போயிருக்குங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு மிஞ்சி. ஸோ அப்படி எல்லாமே கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒன்றை தெரிந்து கொண்டு என்ன ஆசாரியன் ஆக்குறேன், என் ஆலயத்தில் எனக்கு தகன பலிகளை செலுத்தபடியாக, அதன் மூலமாக உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்தருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன்.
என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், பெரிய ஆலயம் கேட்டிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வைப்பாங்க, மீட்டிங் வைப்பாங்க. ஒரு 100 கண்ட்ரியிலேருந்து வருவாங்க ஜனங்கள், பாஸ்டர்ஸுங்க. ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சர்ச் வந்து $1 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களே டிக்கெட் அனுப்புவாங்க, இவங்களே அக்காமடேஷன், எல்லாமே சர்ச்சு தான். வந்து ஒரு 3 நாள் ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. நான் நிறையா போவேன், அடிக்கடி போவேன். நல்ல சாப்பாடு, நல்ல ஹோட்டல் எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸோ அங்கே ஒரு நாள் ஈவினிங்கில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, நிறைய ப்ரீச்சர்ஸை கூப்பிட்டு வந்து. அப்போ அந்த ஜனங்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, காணிக்கையை வந்து அப்படி வீசிட்டு போவாங்க. அந்த பாஸ்டர் அந்த காணிக்கைக்கு மேலே நடந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். அதே மாதிரி இப்போ அந்த இந்தியாவில் இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் பாஸ்டர்ஸ் வந்திருந்தார், ஒரு ஊழியக்காரன்னு நினைக்கிறேன், ஒரு வேற கண்ட்ரி, ஒரு கருப்பாடு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் காணிக்கை கொண்டு வைங்க அப்படின்னா கவரில் போட்டு காணிக்கை வச்சுட்டாங்க. நல்ல கவர், கொஞ்சம் நல்ல கவர்னு நினைக்கிறேன். இவர் எண்ணெய் எடுத்து எல்லா கவர்லையும் வீசி அதை மிதித்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த காணிக்கைக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன நடக்கிறேன் எனக்கு புரியல. அது இந்தியாவில், அது பெரிய சர்ச்சு கூட. ஏன்னா எல்லா ஜனங்களும் அந்த புது வருஷத்துக்குன்னு ஒரு என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஆயத்தப்பட்டவங்களாக சொல்லிட்டாங்க, போல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பாஸ்டர் வர போகிறாரு, அவர் ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாம் நல்ல காணிக்கையெல்லாம் போட்டு அங்கே கவரில் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும், சரி, என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். அலட்சியப்படுத்துறது எல்லாமே. ஆண்டவர்களை ஏதாவது ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை பற்றி அலட்சியப்படுத்துறதை பார்க்குது. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். காணிக்கையை மதிக்கல, பலிகளை மதிக்கல. கடைசியில் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குற காணிக்கையிலலாம் எது நீ முக்கியமான, நீ எடுத்து என்ன பண்ணுற, நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கிற. அப்போ நீ என்னை பார்க்கல ஒரு குமாரரை மதிப்பான. ஏனென்றால் அவர் 2 பிள்ளைங்க, 7க்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பலிகளை கொடுக்கும்போது அந்த இறைச்சியை வந்து வேக வைப்பாங்க. அப்பொழுது ஆசாரியன் வந்து அதில் ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும், 3 ஈட்டிகள் சேர்ந்த ஒன்று, அதை குத்தி அதில் என்ன மாமிசம் வருதோ அதை வந்து ஆசாரியனுக்கு கொடுத்துடணும். அப்படி எல்லா பானையிலும், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எத்தனை தகவல் பறிகள் இருந்தாலும் இவர் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இது என்ன அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு அவன் சமைப்பானா, அங்கே போய் குத்தி எடுக்கணுமா, இதெல்லாம் அவசியம் இல்லை. ஏப்பா நீ ஆட்டை வெட்டின உடனே எங்கள் பங்கு கொடுத்துருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க, தேவனும் வைத்த அந்த இதை மாற்றி இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போனாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன் சொல்லலாம், என்ன இந்த ஆண்டவருக்கு போயிட்டு இந்த மாம்சத்தில் போயிட்டு இவ்வளோ போராடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அது எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதை செய்கிறது நம்ம வேலை. நம்ம போய் கேள்வி கேட்குறதோ, இதில் என்ன இருக்குதோ அதில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கோ நமக்கு அவசியம் கிடையாது. அப்படி ஆண்டவர் அதை விரும்புகிற காரியம் அல்ல. இருந்தோம் கற்றுக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. எப்பா நீ வச்சிருக்கிற எல்லா மாம்சத்தையும் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, உங்களுக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர்கள் அதை பலியிட்டு அதை சமைக்கும்போது நீங்கள் அந்த பானையில் நீங்கள் குத்தி நீங்கள் எடுத்துக்கோங்கன்னாரு. அது முறைப்படியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்கு சோம்பேறி பசங்க, இவனுக்கு அங்கே போய் எதுக்கு நிற்கணும், ஏன் நீ வெட்டின உடனே ஏன் பக்கத்தில் கொடுத்துருக்கப்பா, நாங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு அது பிடிக்கல. அது இல்லாமல் சபையில் பல காரியங்கள் பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால அங்கே அந்த பிரச்சனை வந்தது. அதுக்கு சொல்லாரு, அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற என்ன இப்போ தண்டனையை பாருங்க. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. குடும்பத்தை அழிச்சுறார். 7 குடும்பத்தை அழிச்சிட்டாரு. அப்போ அங்கே என்ன பண்ணுறான், நம்ம வந்து அண்ணாவுடைய பிள்ளை வந்து சாமிகள் அங்கே வந்து உட்காந்துருக்கிறான், அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சாமியில் கூட்டும்போது அவனுக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் மறுபடியுமாக என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவனுக்கு அந்த ஏரிக்கு உணரும்படியாக காரியங்களை சாமுவேல் மூலமாக உணர்த்துகிறார். அந்த சின்ன பையன், பொடி பையன், அவனை ராத்திரி ஆண்டவரை எழுப்பி
நான் சொன்னதெல்லாம் அந்த ஏலிக்கு சொல்லு என்று சொல்லி 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை பார்க்கும்போது, நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவர்கள் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவள் திருப்பி சொல்லுப்பா, நான் முன்னாடி என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய போறேன் அவட சொல்லு அப்படிங்கிறார். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரம் பண்ணுகிறதே அவர் அறிந்திருந்தும் அவர்களை அடங்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். மறுபடியும் சொல்றாரு, என்ன பாரு, நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை இங்கே செய்துட்டு இருக்கிற, அதுக்காக என்ன நான் சொல்லுற காரியத்தை நான் அதை செய்ய போறேன். ஏனென்றால் உங்கள் குமாரர்கள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்தும், அவன் நல்லா தெரியுது, ஏலிக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எப்பா தம்பி இப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லியிருப்பான், அதோட முடிஞ்சு போச்சுது. ஆனால் அப்போ அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்க. அதே ஆண்டு இன்றைக்கு ஆராதிக்க ஆண்டவர் தான் அன்றைக்கு ஆராதிக்க இருந்தோம், அவர் தான் அந்த ஆண்டவர் சொல்றார். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் வைராக்கியமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதும் அவர்களை அழித்துப்படுவதற்கும் வைராக்கியமாக இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு ஆண்டவர் கிருபையினாலே நமக்கு கொடுத்தார். மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து, அப்பா நீ என்ன பாவம் செய்தாலும் என்கிட்ட வந்து நீ மனம் திரும்பு, என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன் பாவத்தெல்லாம் கழுகுறேன் என்று சொன்னார். அதை குறித்து நம்ம அசட்டை பண்ணிவிட்டு நான் ஒரு நிரபராதி என்று சொல்லவோ, நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லியோ இருந்தோம் என்றால் கடைசி காலத்தில் முடிவு என்ன? ஒரு சகோதரர் சொன்னார் போலக்கு, சர்ச்சுக்கு வேற ஒரு ஹிந்து மனுஷன்தான். ஒரு நாள் அவர் மோசஸ் சர்ச்சுக்கு போயிருந்தேன், அவர் எல்லாரும் பாவின்னு சொல்கிறாரு, அது எப்படியா எல்லாரும் பாவின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். ஏன்னா அவரும் நினைக்கிறது அவர் பாவி இல்லை, அவர் பாவமே செய்யலைன்னு சொல்லி. அவர் ஹிந்து மனுஷன், அவர் பாவம் அவருக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்போ அவங்க வரவங்க எனக்கு கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, அவர் ஹிந்து மனுஷன், இப்போ நல்ல மனுஷன் தான் அவர். ஏன்னா அவருடைய இதில் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நல்லதை செய்கிறேன், நான் ஒன்றும் தீமையை செய்யலை, அதில் என்கிட்ட எப்படி பாவம் இருக்கேன், இவர் எல்லாரும் பாவம்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க கேட்டிங்களா. அவர் அறியாமையில் சொல்கிறாரு, நம்ம அறிந்து சொல்கிறோம் கேட்டிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியில் என்னாச்சு பாருங்க, அங்கே பெலிஸ்டியன் சண்டை நடக்குது. எல்லாம் ஏலியினுடைய பையனும் போயிருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. கடைசியில் அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒன்று வந்து சொல்கிறான், உங்கள் பையன் 2 பேரும் செத்து போனாங்க அப்படிங்கிறான். ஸோ இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காரு ஏலி சர்ச்சில். உட்கார்ந்தோன்னா சொல்கிறான், மறுபடியும் சொல்கிறான், ஆண்டவருடைய த ஆர்க் ஆஃப் காவனன்ட் அதையும் வந்து என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க என்று சொல்கிறான். ஸோ அந்த பையன் மாமா, ஸோ தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்கிறான். முதல் பிள்ளைங்க செத்து போனாங்க, அதில் அவருக்கு பாதி ஆயிடுச்சு. 2வது தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் அப்படியாக அந்த இருந்த இடத்துல மல்லாந்து விழுந்து கழுத்து நொறுங்கி அவன் அங்கேயே செத்து போனான். ஏலியும் செத்து போனான், பிள்ளைங்களும் செத்து போனாங்க. ஒரே காரியம், ஒரு ஆசாரியன் தேவன் அவனை தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதிக்கும்படியாக வைத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஒழுங்காக கண்டிக்காததுனாலே அவர்கள் நிமித்தமாக ஈவனும் அப்படியாக சாக வேண்டிய வேண்டிய நிலைமை, அந்த பிள்ளைகளும் செத்தார்கள். அப்படியாக இருக்கிறதை பார்க்கணும். என்னென்றால் இப்படி சொல்லியும் கூட ஒரு ஆசாரியனுக்கு மனம் திரும்புதல் இல்லை என்றால் அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஜனங்களுக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கூட வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கோ அல்லது ஒரு போதகனுக்கோ அவன் செய்த தவறுகளுக்கு அவன் மனம் திரும்பாமல் அந்த தவறுகளை செய்து கொண்டு இருந்தால் கடைசியில் என்ன நடக்கும்? அவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் அதுதான். கேட்டீங்களா? ஸோ இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது இங்கே
இவனுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இவனுக்கு தெரியும். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, ஒரு இதில் சொல்லும்போது இவன் வந்து நம்ம இவர் சாமுவேல் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, ஏலி அவர் ஆண்டவர், அவருக்கு எது பிரியமோ அதை செய்யட்டும் அப்படிங்கிறான். எப்போ ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, உன் குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்கிறாரு, ஒரு கிழவனும் இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால இப்படி வந்து ஒரு தீங்கு இருக்கிறது என்று சொல்கிறாரு என்று என் கனவில் சொன்னார் என்று சாமுவேல் அதே வசனத்து 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவருக்கு என்ன பதில் சொல்கிறாரு தெரியுமா? அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவருக்கு எது பிரியமாக செய்யட்டும்னாரு, செய்துட்டார். அவ்வளோதான். எனக்கு பிரியம் இதுதான். உனக்கு மரவர்த்தம் கிடையாது. யூ ஆர் நாட் ரிப்பண்டட் எனிதிங், யூ ஜஸ்டிஃபைட் வாட் யூ டூ இட், கம் ஆன், திஸ் இஸ் த வே ஐ வில் டூ இட் அப்படின்னு சொன்னார். நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். அதே போல் 2 பிள்ளைகளும் செத்தாங்க, அவரும் செத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடினப்படுத்தக்கூடாது எந்த காரியத்திற்கும். ஒரு சின்ன காரியம் மறந்துட்டு இருந்தால் கூட இவங்க சொல்லும்போது நம்ம வந்து ஆண்டவர் சொல்லாரு, நீ எப்படி வருவனா நீ ஜட்ஜ் பண்ண முடியும், சாதாரண காரியம். அப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுறதே வந்து என்ன ஆகுறது வந்துன்னா, ஆண்டவர் அதே போல் நீ காட் ஜட்ஜுன்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு ஜட்ஜ் பண்ணணும்? இது அவசியமாக நமக்கு? ஆண்டவர் நீ மற்றவனை நீ எப்படியாக நீ நியாயந்திருக்கிறையோ அப்படியாக உன்னையும் நான் நியாயந்திருப்பேன் என்று சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பேசாமல் நியாயந்திருக்காமல் இருக்கிறது பெட்டரு. எதுக்கு போயிட்டு நம்ம பண்ணணும்? அதை நம்ம செய்வோம். நமக்கு அதெல்லாம் உடனே எழுதி வச்சுருக்குது என்ன, அது எப்படி இருக்க முடியும்? அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை. கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் சாமியார் டேவிட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, கிங் டேவிட் அதுக்கு முன்பாக தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுக்குடைய இருதயத்துக்கு ஏற்றமானாக இருந்தான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவன் ராஜாவாகினார். கடைசியில் மாம்சையினுடைய இச்சையினாலே என்ன பண்ணதா, பெர்சிபாங்கிற ஒரு ஸ்திரியை அவன் என்ன பண்ணான், கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அது இன்னொருத்தனுடைய மனைவி உரியா, அந்த உரியாவையும் கொன்னான். ஆனால் இவைகளை செய்து கூட அவன் தப்பு பண்ணதாகவே நினைக்கவில்லை. அவன் தப்பு பண்ணாவே நினைக்கவில்லை. அவன் ராஜா, நான் எதை வேணாலும் செய்யலாம், எனக்கு பிரியமான காரியத்தை செய்யலாம். அந்த காலத்தில் எத்தனை மனைவிகளும் வைத்துக்கொள்ளலாம், அது ரொம்ப சகஜமாக இருந்தது. அதனால் இவன் என்ன பண்ணான், துணிகரமான ஒரு பாவத்தை செய்தான். இன்னொருடைய மனைவி அவளை தன்வசமாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக கணவனை என்ன பண்ண கொன்னான். சரிங்களா? ஸோ போர் வீரர்கள் மூலம் அவனை கொன்னான் என்று பார்க்கிறோம். அதை பற்றி அவன் கவலையே படலை. அது ஒரு தப்புனே அவன் நினைக்கல. அநேக காரியங்களில் வந்து நம்ம தப்பு பண்ணியிருப்போம், செய்திருப்போம், அது நமக்கு தப்பாகவே தெரியாது, அதனால் நம்ம பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு கிடைத்த கிருபை என்ன அப்படின்னா, பேர் என்ன, அவனுடைய நாத்தான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-10 வசனத்தில், கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி சொல்லலாம். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தாங்க, ஒரு ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரவான். ஸோ அந்த ஊருக்கு ஒருவன் வந்தான். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான், அவனை நல்ல வரவேற்று அவனுக்கு நல்ல உபசரிக்க வேண்டும் என்று நினைத்தான். இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கிற, அந்த தரித்திரங்கிட்ட ஒரே ஆடு. ஸோ அந்த ஆட்டை பிடிச்சி அதை வெட்டி என்ன பண்ணான், இவனை உபசரிச்சான் என்று நாத்தான் சொல்கிறாரு. அப்போ கிங் டேவிட் என்ன சொல்கிறாரு, அப்படியா என்று கோவப்பட்டு சொல்லப்படுது. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி, 5வது வசனம், நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாங்க. அப்ப பாருங்க, அவன் செய்த காரியம் கொஞ்சம் கூட அவன் மனசுல தப்புன்னு தெரியல. ஒரு படாடியை வந்து எடுத்துக்கிட்டு அவனை கொலை செய்து அவளை தன்னுடைய மனைவி ஆக்கிட்டாங்கிற அந்த பெரிய பாவம், அதை கூட அவன் பொருட்படுத்தலை. ஏன்னா ராஜா சில சமயங்களில் ஒரு பொசிஷனில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது, யார் கேட்பாங்க என்று சொல்லி அவர்கள் அப்படியாக எடுத்துக்கொள்கிறதை பார்க்கின்றோம். என்னை பற்றி என்ன யாரும் கேட்கறது, என்னை பற்றி யார் சொல்கிறது, நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். அதில் பண்ணும்போது அப்பொழுது தாவீது அந்த பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான்.
இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது, இவன் மரணத்திற்கு பாத்திரவன் என்று சொல்கிறான். ஸோ அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திருப்பேன். ஏன்ட்ட நீ என்ன கேட்டாலும் அவனை கொடுப்பேனப்பா. எல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் எதை கேட்டாலும் அவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா நீ என்னுடைய இதயத்துக்கு ஏற்றுமே. ஆனால் நீ என்ன செய்துட்ட, எனக்கு விரோதமாக பாவம் செய்துட்டியே அப்படிங்கிறது. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல. கேட்டீங்களா? இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டு அதை உணராமல் கூட இருக்கிறியே. அவன் உணர்த்தும் போது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்வார். ஆண்டவர் உனக்கு விரோதமாக செய்ய மாட்டார், ஆனால் அந்த பட்டயம் அவன் வீட்டில் இருக்கும் அப்படின்னு அநேக காரியங்களை குறிக்கப்பட்டிருக்குது. அவனுக்கு அவசியம் இல்லை. அதில் ஆண்டவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியாக நின்று செய்கிற தேவனாக இருக்கின்றார். அதனால் நம்ம we should not take it as a light for everything. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், அவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படி இல்லை. கேட்டிங்களா? ஸோ ஆண்டவர் அவர் நின்று என்ன நியாயம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:10 வாசிக்கும் போது, ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த உலக ஜனங்கள் அன்றைக்கு ஆண்டவர் அந்த சட்டங்களை கொடுத்தாரு, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று. அவர்கள் மனம் திரும்பாதபடியினாலே அவர்களை நீதிமான்களாக ஆக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு கிருபையினாலே நாம் நீதிமான்களாக ஆக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அப்படியாக இருக்கும்போது நாம் கடினப்பட்டவர்களாக இருப்பது நல்லதல்ல. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டால் கூட, குடும்பத்தில் கூட இருக்கலாம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இருக்கலாம், அது அயலாளர்கள் கூட இருக்கலாம், நாம் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இட்ஸ் வெரி ஈஸியான காரியம். ரொம்ப சாதாரண காரியத்தெல்லாம் ஜனங்கள் செய்ய மாட்டாங்க. பெரிய காரியத்தை சொல்ல செய்வாங்க, சாதாரண காரியத்தை சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஆலயத்தில் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபேன் வந்துச்சுன்னா முதல்ல கை குத்திடுவாங்க யார் தூக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு 100-200 பாக்கெட் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நாங்கள் செய்யணுன்றவாங்க. ஆனால் மனம் திரும்புங்க என்ன, கையார் கையும் உயர்ந்தாது. சாதாரண காரியம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமான காரியத்தை நம்ம செய்ய முயற்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற சாதாரண காரியத்தை மனம் திரும்புங்கள், பாவம் மன்னிப்பு இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்வதை நாம் அசட்டை பண்ணாத பிள்ளைகளாக ஆண்டவர் repent you, அதனால் repent you therefore and be converted that your sins may be blotted out when the time of refreshing shall come from the presence of the Lord when you repent. அதான் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். நம்ம நல்ல சத்தியத்தை நம்ம தெரிந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம சத்தியத்தில் நல்ல திறமையானவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்படியாக கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்து நம்மளை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அங்கெல்லாம் போன வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி போன வாரம் எல்லாம் பாகிஸ்தானி பாஸ்டர்ஸுங்க. அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம சபை பற்றிலாம் சொன்னேன், எப்படியாக நாங்கள் நடத்துகிறோம், எப்படியாக ஜனங்கள். அப்போ நான் சொன்னேன், முன்னாடியெல்லாம்
நான் ஊருக்கு போனேன்னா விசிட்டர்ஸ் பாஸ்டர்ஸை வந்து நான் பயன் பண்ணிட்டு போவேன் ப்ரீச் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எங்கள் ஆலயத்தில் நான் ஊருக்கு போகிறேன்னா ப்ரீச் பண்ணுறதுக்கே அடிப்படை தகவல் நடக்கும் எனக்கு உனக்குன்னு. அந்த அளவுக்கு எல்லாரும் தெரிந்தவர்களாக எல்லாரும் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு பெரிய அப்படியே அசந்துட்டாங்க, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக நம்ம எல்லாருமே நாம் தேவனுடைய வார்த்தையில் தெரிந்தது உபதேசம் மட்டுமல்ல, நாம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் தான் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2 இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். டைம் 44-48 வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு கிராமத்துக்கு வராரு. அங்கே வந்தவுடனே நம்ம லெப்பர்ட் சைமன் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு வராரு. ஒரு பரிசேயன் அவரை சாப்பிட கொண்டிருக்காங்க, நிறைய பரிசேயர் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது மேரி வந்து இந்த தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமுடியினாலே அதை துடைத்து அவரை முத்தம் செய்வதை பார்க்கின்றான். அதை பார்த்த உடனே 44 வருஷம் ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். அவளும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவ ஒரு பாவி, ஆண்டவரே நீ ஒரு ஆண்டவர் தெரியாதா இவ பாவின்னு சொல்லிட்டு அவள் காலில் வந்து என்ன பண்ணுறா, தன் கண்ணீர்னால நினைக்கிறா, தன்னுடைய முடியினால் அதை துடைக்கிறா, அதை முத்தம் செய்கிறா, விலை உயர்ந்த தைலத்தை அவங்க மேலே ஊற்றுறா. உங்களுக்கு தெரியாதா, எப்படி நீங்கள் அப்படின்னு என்று சொல்லும்போது அப்போ அவர் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, அந்த சீமோனே, ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லையே, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாள். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறது இவன் யார் என்று தங்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துறை போ என்றார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஸ்திரீ எவ்வளவாக ஆண்டவரிடத்து அன்பு கூர்ந்திருப்பா. ஏன், எதுக்காக அன்பு கூர்ந்தா? அவளுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதுனாலே. அப்படின்னா அவள் எவ்வளவாக மனம் திரும்பா. ஸோ அவள் அதிகமாக மனம் திரும்புகிறவளாக இருந்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே ஆண்டவர் மேல் உள்ள அன்பு அதிகமானது. அதனால் யாரை பற்றியும் அவள் கவலைப்படலை, எந்த மனுஷனையும் பற்றி கவலைப்படலை. அவள் எல்லாரும் இருக்கிற மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது எல்லாருக்கும் யாருக்கும் பிடிக்கல. அப்போ ஆண்டவர் சொன்னார், எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் இவள் செய்தவர்கள் சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக மனம் திரும்புதல், சில மனம் திரும்புதல் தேவனுக்கு உரியதாக இருக்கிறது, சில மனம் திரும்புதல் உலகத்திற்குரியவளாக இருக்கிறது. So the godly sorrow and the worldly sorrow. So godly sorrowங்கிறது வந்து என்ன சொல்றது, it gives a repentance, it gives the forgiveness. So but worldly sorrow, it leads to death. Godly sorrow leads to life. சரிங்களா? ஸோ அது ஒரு எந்த வசனம் வந்தால் 2 Corinthians chapter 2 Corinthians chapter 2வது அதிகாரம் 7வது வசனம் 9-10 வாசிக்கிறேன். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்படத்தக்கதாக. பாருங்க, துக்கம் நிறைய பேருக்கு தெரியாத துக்கமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. என்னன்னா கவலையாக இருப்பாங்க, என்ன ஆச்சு, என்னமோ நடந்து போச்சு, எங்கேயோ அது பண்ணிச்சு, அதை குறித்து கூட கவலையாக இருப்பாங்க. அது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை குறித்து கவலையாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த உலகத்திற்குரிய கவலைகள்லாம் என்ன ஆகுது, இந்த பைபிள் சேஸ் இட் லீட்ஸ் டு டெத், இஸ் நாட் டு லைஃப். அந்த ஆண்டவருக்குரிய கவலை, ஐயோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சும்மா. ஸோ ஆண்டோட ஆலயத்துக்கு வரணும், காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்களே, மறந்தே போச்சுது. அப்போ அந்த நேரத்தில் போயிடலாம், நான் பர்த்டே கூப்பிட்டேன்னா வந்துட்டுருக்கேன்னா, இல்லைப்பா ஐயோ சர்ச்சுக்கு போகணுமே. அப்போ வீட்டில் பிரச்சனை. இந்த அம்மா சொல்லாங்க, இல்லை ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை
காலையில் தான் அவன் ஆளுக்கு போய் ஆகணுங்கிறாங்க. அந்த ஐயா அவனுக்கு எம்ஏ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை கண்டிப்பாக வர நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு கீப் மை ப்ராமிஸ், ஐ ஹேவ் டு கோ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டிங்களா? ஸோ அப்போ என்ன அது கடைசியில் என்ன பண்ணுறாங்க, யார் சொல்கிறது நடக்கும், மனைவி சொல்கிறது நடக்கும். சரின்னு வேறு வழியாக வந்து அப்போ கிளம்ப லேட் ஆகி போச்சுது. வர பாதையில் ஒரே டிராஃபிக்கு. நான் சொன்னேன், பார்த்தியா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அங்கே அந்த பக்கம் போனால் டிராஃபிக்காக இருந்திருக்காது, பர்த்டேக்கு போகிறதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அப்போ அவங்களுக்கு ஒரே கஷ்டம், ஐயோ இவ்வளோ லேட் ஆகிடுச்சுதே, நம்ம இவ்வளோ லேட்டாக போகிறோமா எல்லாரும் பார்ப்பாங்களே, கோயிலுக்கு இப்படி போய்ட்டு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு போயிட்டோமேன்னு சி சாரோஸ் ஃபார் காட்ஸ். இவர் என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டானே, அவன் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து சந்திப்பானே, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இவா வந்து இப்படி நம்மளை இது பண்ணிவிட்டாலே, நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு அவருக்கு என்ன சாரோ, உலகத்தினுடைய சாரோ. ஸோ த கால்னி சாரோ அந்த வேர்ல்ட்லி சாரோங்கிறதுக்கு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டிங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் என்று அது கால்னி சாரோ, கேட்டிங்களா? அதான் சொல்லப்படுது. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். ஆண்டவருடைய காரியத்தில் துக்கம், ஐயோ நான் இதை செய்ய முடியலையே, இதை பண்ண முடியலையே அப்படி என்று சொல்லி தேவனை குறித்து தேவனுடைய காரியங்களுக்காக துக்கப்படுகிறவர்கள் உண்டு, உலகத்துக்காக உலக காரியங்களுக்காக துக்கப்படுறவர்கள் உண்டு. அதான் வருது 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, கேட்டிங்களா? அதில் அந்த துக்கத்தில் எப்படி தான் இருந்தால் கூட ஆண்டவர் எனக்கு ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் கவலைப்படுறேன், ஆண்டவருடைய காரியத்துக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, பரவாயில்ல என்று சொல்லி அது எப்படியாக இருக்கும், நம்ம வந்து அது மனஸ்தாபப்படுறது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குது. லௌகிக துக்கங்கள்னா வேர்ல்ட்லி சாரோ. ஆண்டவருக்கு வந்து ஏதாவது பண்ண முடியல, ஏதோ செய்ய முடியல, காரியத்தை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போகிறது வந்து இது கால்னி சாரோ, அதான் சொல்லப்படுது. அப்போ இந்த இவா பாருங்க, இந்த மேரி, கேட்டிங்களா, வந்து ஆண்டவரே ஐயோ நான் இவ்வளோ பாவத்தில் இருந்தேன் ஆண்டவரே, ஏன்னா அவள் பாவத்தை குறித்து இருக்கும், நான் எப்படி இருந்தேன், எப்படியோ நான் போயிருப்பேன், கேட்டிங்களா? ஸோ எனக்கு ஆண்டவர் இப்படி கிருபை கொடுத்தாரே என்று சொல்லி அவருக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே வந்து கண்ணீரை வடித்து அவர் அந்த காரியத்தை அன்பை காட்டுகிற காரியத்தை இருக்கிறது. அதனால தான் சொல்லப்படுது அவருடைய துக்கம். அழுகிறது என்ன துக்கம் தானே, சிரிச்சா துக்கம் இல்லை. அவ்வளவாக ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரை வடித்து அவள் வந்து கதறி அழுது அந்த காரியத்தை செய்தபடினாலே that became a godly sorrow because he was repented. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளுக்கு மன்னிப்பை கொடுத்த தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் மார்த்தாள் என்ன மரியாள். அப்போ ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வரும்போது மார்த்தா தான் முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஆண்டவரை கூட்டிகிட்டு போனோன்னா ஐயோ இவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவளை அதிகமாக உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யார் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணோம், ஐயோ சொல்லாமல் கொள்ளாமல் அவர் டக்குன்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் அங்கே போட்டு என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருப்போம். போயிட்டு அவங்களுக்காக ஆண்டவருக்காக நல்லா சமைச்சு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்த்தா என்ன பண்ணுறா, ஆண்டவர் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கே உட்காந்து அவளை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவங்க இவன் பார்க்குற மாதிரியே இல்லை. இவன் உட்காந்து இவ்வளோ வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சி நசங்கட்டோம் இப்போ கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ மேரி சொல்கிறா, ஆண்டவரே கொஞ்சம் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் எவ்வளோ கிச்சனில் உட்காந்து நான் எவ்வளவு பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அது சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் உபசரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சௌரியமாக உட்காந்துக்கிட்டு அப்பாடு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க, சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவரை சொல்கிறத பார்க்கின்றோம். ஸோ அப்போ அந்த மரியாளுக்கு என்ன துக்கம், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்த்தோன்னா ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தெரியாத, நான் ஒன்றுமே தெரியாமல் நான் எவ்வளோ நான் பாவத்தை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன், ஆண்டோட வார்த்தை கூட நம்ம சொல்லலாம், இந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சா அந்த பாவத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேனே, ஏன் அந்த மாதிரி பண்ணது பண்ணேன் அறியாத காலத்தில். ஸ்டில் வி டாக் அபவுட் லைக் தட். இந்த தேவனுடைய வசனம் தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் நான் அந்த நாளில் அந்த பாவத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேனே ஆண்டவரே, எந்த பாவம் பண்ணாலும் எப்படி இருக்கும் நம்மகிட்ட, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. பட் தட் வில் பி ஆல்வேஸ் we cannot forget it will in us. கேட்டிங்களா? அதான் இங்கே அப்போ எது சொல்கிறாரு, நம்ம பேர் என்ன பவுல் சொல்லும் போது ஆண்டவர் முள் இருக்குது கொஞ்சம் எடுத்து போடுங்க அப்படிங்கிறாரு. அது கேட்டிங்களா? அப்பப்போ குத்தம்
ஐயோ அந்த காலத்தில் யாராவது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா நான் அதை பண்ணியிருக்க மாட்டேனே, அப்போ ஆண்டவர் கிருபையாக என்னை மன்னிச்சாரு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவளுக்கு என்ன தோணுது, ஐயோ நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், எது பண்ணியிருக்கிறேன் என்று அவளுக்கு அதை அவள் ஆண்டவரை இன்னும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் அதிகமாக கேட்க வேண்டும் என்று. அது இட்ஸ் காட்லிஸ் அவ்வளோ வசி வசிட்டீங்க. இந்த அம்மா கிச்சனில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு சாப்பாடு போடுறதில்ல உலக பிரகாரமாக பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அவன் அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லும்போது, மார்த்தாளே மரியாள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அவளை விட்டு எழுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. So the godly sorrow is always bringing closer to God. The godly sorrow is always bringing repentance. The godly sorrow always is leading to forgiveness and the life. கேட்டீங்களா? அதனால நம்ம காரியங்களுக்காக துக்கப்படாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு என்ன நான் குடிப்பேனா, குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, சாப்பிட என்ன இருக்குது, ஏன்னா இப்போ கொடுக்குறதுக்கு என்ன இருக்குன்னு ஏன் கவலைப்படுற, நான் தான் திறமை கொடுத்துட்ருக்கேன்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அநேக கவலை அதை மாதிரி தான். அது இல்லாமல் இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எல்லாம் செய்ய சொல்லி அப்புறம் அது கவலை, படித்ததுக்கப்புறம் பேர பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னு கவலை. இவங்க போகிற வரைக்கும் கவலையிலே தான் உட்காந்துருப்பாங்க. என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பேர பிள்ளை எப்படி இருக்குது, அது அதை குறித்தே கவலையிலே உட்காந்துட்டு போவாங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எப்போ நீ என்னத்தை ஒன்றால் என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒரு மயிரை கருப்பாக்க முடியுமா, வெள்ளையாக்க முடியுமா? முடியாது. அப்போ நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுற? ஸோ தட்ஸ் வாட் காட் சேஸ். அப்போ வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம எதை குறித்து கவலைப்பட்டுருக்குறோம்? அது கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வரணும். வந்துட்டு எந்தாலும் எங்கள் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் எனக்கு நல்லதான் செய்வார், என் பிள்ளைகளுக்கு நல்லா செய்வார், எங்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்லா செய்வார். ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா செய்வாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனங்கள், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சம்பவமாக இருக்கிறது. அந்த பரலோகராஜ்யம் அதுதான் தேவனுடைய சுவிசேஷம். கேட்டிங்களா? நம்ம மனம் திரும்பாமல் முதல்ல பேர் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ சுவிசேஷம். முதல்ல நம்ம மனம் திரும்பணும் நம்முடைய காரியங்களுக்கு. அதுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்புவது பாவ மன்னிப்புக்குரிய இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்லுங்க என்று சொல்வதை பார்க்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தர் ஜெபம் பண்ணுவோம்.